This video has been sponsored by Rank Fluency Lab, Coimbatore. Hello viewers, welcome back all of you. I am Dr. K. Bharathan, Director, Rank Institutions, Coimbatore. Today we are going to find answers for the next unit of 5 quizzes with explanations in Tamil. Okay, now let's go to the quiz today video. Quiz today, Unit 14, serial number 66. Which one is correct expression? Option A, I am not forget your help. Option B, I am not forgot your help. Option C, I won't forget your help. Option D, I won't forgetting your help. இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த குவிஸ் வெரி சிம்பிள். நீங்கள் எல்லாருமே ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். I give you few seconds. Okay. The correct expression is option C, I won't forget your help. Option A வந்து I am not forget வராது, I am not forgetting அப்படி தான் வரும். B also I am not forgot வராது, A மாதிரி I am not forgetting அப்படி தான் வரணும். ஏம் வந்தால் forgetting கண்டினியூஸ் ஃபார்மு. டி ஏன் வராதுன்னா ஐ ஓன்ட் ஃபர்கெட் ஃப்யூச்சரு, ஐ ஓன்ட் ஃபர்கெட்டிங் வராது, ஐ ஓன்ட் ஃபர்கெட் தான் வரணும். ஐ ஓன்ட்னா ஐ வில் நாட் ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ ஐ ஓன்ட் ஃபர்கெட் யுவர் ஹெல்ப் தான் வரணும். ஸோ ஃபர்கெட்டிங் வந்திருக்கு. ஸோ ஏ பி அண்ட் டி இது இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மாதிரி வராது. ஸோ கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் சி, I won't forget your help. That is, I will not forget your help. Next quiz, serial number 67. Which one is correct expression? A, you should not behave like that. B, you should not have behaved like that. C, you should not has behaved like that. D, you should not have behaved like that. There are 4 options. இதில் ஒன்று மட்டும் தான் சரியான ஆன்சர். எது சரியான விடைன்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. We are going to the answer shortly. The correct expression is option D, you should not have behaved like that. இந்த 4 எக்ஸ்பிரஷனுமே மோடல் எக்ஸ்பிரஷன்ஸு. நாட் வந்ததுனால மோடல் வித் நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ ஷுட்டு வந்த ஒன்லி இதில் ஷுட்டு வந்து ப்ரெசண்ட், ஷுட் பிஹேவ்ங்கிறது ப்ரெசண்ட் ஃபார்ம், ஷுட் ஹேவ் பிஹேவ்டுங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். ஸோ எய்தர் ஷுட் பிஹேவ் வரணும், இல்லாட்டி ஷுட் ஹேவ் பிஹேவ்டு வரணும். நாட்ங்கிறது நெகட்டிவ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், பாசிட்டிவ் ஃபார்ம் மட்டும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இடையில நாட் இன்சர்ட் பண்ணால் நெகட்டிவ் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ ஒன்லி பாஸ்ட் ஃபார்ம் சொன்னால் ஷுட் பிஹேவ் வரணும். அதர்வைஸ் ஷுட் பிஹேவ்ங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயும், ஷுட் ஹேவ் பிஹேவ்டுங்கிறது பாஸ்ட் ஃபார்ம்லேயும் வரணும். இந்த 2 தான் ஆப்ஷனு. பட் இப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தா ஷுட் நாட் பிஹேவ்டு வருது, ஷுட் நாட் பிஹேவ் தான் வரணும். ஸோ அதனால் தட் இஸ் ராங் எக்ஸ்ப்ரெஷன். பியில் வந்து ஷுட் நாட் ஹேவ் பிஹேவ்டு தான் வரணும், ஹேவ் வந்துருச்சு. ஷுட் ஹேவ் வந்ததுனால பிஹேவ்டு வரணும், பட் பிஹேவ் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ராங் எக்ஸ்ப்ரெஷன். சியில் வந்து ஷுட் ஹேஸ் பிஹேவ்டு வந்திருக்கு. தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ வந்தாலும் பிளெயின் எக்ஸ்பிரஷன் தான் ஹேஸ் வரணும். பட் திஸ் இஸ் மோடல் எக்ஸ்பிரஷன். ஷுட்டு, அதாவது ஷல்லு, ஷுட்டு, வில்லு, உட்டு, கேனு, குட்டு, இதெல்லாம் வந்து மோடல் எக்ஸ்பிரஷன்ஸு. ஸோ மோடல் எக்ஸ்பிரஷனுக்கு ஹேஸ் எல்லாம் வராது, ஹேவ் தான் வரணும். ஸோ ஷுட் ஹேவ் பிஹேவ்டு, பாஸ்ட் ஃபார்மில் ஷுட் ஹேவ் பிஹேவ்டு தான் வரணும். ஸோ தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் டி, ஹீ ஷுட் நாட் ஹேவ் பிஹேவ்ட் லைக் தட். Next quiz, serial number 68. Which one is correct expression? A, as far as I concerned, it's not acceptable. B, as far as I am concerning, it's not acceptable. C, as far as I am concerned, it's not acceptable. D, as far as it's concerned, it's not acceptable. There are 4 options. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஒன்று மட்டும் தான் சரியான விடை. எது சரியான ஆன்சர்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. We are going to the answer shortly.
Okay, the correct form is option C. As far as I am concerned, it is not acceptable. இதில் ஏயில் as far as I concerned வருது. ஸோ ஆக்சுவலி இந்த 4 எக்ஸ்பிரஷனுமே வந்து ஸ்டேட்டஸ் ஃபார்மில் வரணும். ஆக்ஷன் சென்டென்ஸ் ஆனால் தான் ஐ கன்சர்ன், ஐ ஆம் கன்சர்னிங் இதெல்லாம் வரும். பட்டு ஐ கன்சர்னு, ஐ ஆம் கன்சர்னிங் எல்லாம் ஆக்ஷன் சென்டென்ஸாக இருந்தால், பட் as far as I am concerned என்ன என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆன்சர் சி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒத்துக்க முடியாதது அப்படிங்கிற மீனிங்கில் வரணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒத்துக்க முடியாததுங்கிறது ஸ்டேட்டஸ் சென்டென்ஸ். ஸ்டேட்டஸில் வந்து கன்சர்னிங் எல்லாம் வரக்கூடாது. as far as I am concerned, it is not acceptable. Next quiz, serial number 6 to 9. Which one is correct expression? A. Why don't you traveling with me? B. Why don't you travel with me? C. Why are you travel with me? D. Why have you traveled with me? There are 4 options. இது எல்லாமே கொஸ்டின் ஃபார்ம்ஸ். கொஸ்டின் ஃபார்மில் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம். இந்த 4ல் ஒன்று மட்டும்தான் சரியான ஆன்சர். எது சரியான விடைன்னு கண்டுபிடிங்க. We are going to the answer shortly. Okay. The correct question form is option B. Why don't you travel with me? Option A ல என்ன கொடுத்துருக்குன்னா why don't you traveling with me. ஸோ கண்டினியூஸ் ட்ராவலிங்கிறது கண்டினியூஸ் ஃபார்ம். ஸோ why are you traveling with me தான் வரணும். why don't you வரக்கூடாது. சியில் why are you travel with me வந்திருக்கு. why are வந்தால் why are you traveling அப்படி தான் வரணும். ஸோ சி ஆல்சோ ராங். டி why have you traveled அப்படி தான் வரணும். பிகாஸ் தட் இஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டு. கொஸ்டினில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ஃபார்மு. ஹேவ் வந்தால் ட்ராவல்டு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வெர்ப் மெயின் வெர்ப் வரணும். பட் இங்கே why have you travel with me வந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல்சோ ரூல்ட் அவுட். ஸோ ஆப்ஷன் பி why don't you travel with me, that is present form. don't present, travel present. helping verb main verb ரெண்டு மேட்ச் ஆகணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். why don't you travel with me. Serial number 70, last quiz of this unit. Fill up the blank. In accordance blank the rules, we draft our agreement. There are 4 options. To, on, with, as. இந்த 4ல் எது சரியான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபியூ செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கலாம். To, on, with, as. In accordance to the rules, in accordance on the rules, in accordance with the rules, in accordance as the rules. The correct answer is option C, with. In accordance with the rules, we draft our agreement. இதில் என்ன சொல்ல வரோன்னா, கொடுக்கப்பட்ட ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு வருது. ஸோ ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரிங்கிறது வித்து தான் வரணும். டூ, ஆன், ஆஸ் இதெல்லாம் சரியான ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ we draft our agreement. இன்றைக்கி நம்ம 5 குயிஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி டெய்லி 5 குயிஸஸ் வரும். எல்லா குயிஸையும் தவறாமல் பாருங்கள். இங்கிலீஷில் ஸ்போக்கனுக்கும் ரிட்டனுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்லி, நல்லா ஹைஃபையாக நல்லா பேசணுன்னா நோ ரீடிங் நோ ரைட்டிங், எதுவுமே எழுதாமல் படிக்காமல் பேச்சு பயிற்சி மட்டும் போதும். டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் பண்ணணும். நாவ்சால் மெத்தடாலஜிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி லாஸ்ட் 30 இயர்ஸாக ஆன்லைன் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ யூ கேன் ஜாயின் அவர் 2 months ஆன்லைன் ப்ரோக்ராம் ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் மீ த்ரூ யுவர் வாட்ஸ்அப் 9600 2770777. Okay viewers, if you like this video, please comment, share and subscribe our YouTube channel. Thank you.